இப்போ வரைக்கும் கரண்ட்டாக குந்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஜே ஊசோ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதா அது ரிலேட்டட் நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ரீசெண்டாக நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மெயில்ன்ற ஒரு பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ரிங் ஜெனரல் பேசியிருக்காரு. அதாவது இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய வேர்ல்டு வைட் சாம்பியனாக இருக்கிற குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோவை ஃபேஸ் பண்ண போகிறார் ரெசல்மேனியா 41ன்றதை தெரிஞ்சது தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக குந்தர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட ஹையான ஒரு சூப்பர் ஸ்டாரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ஃபேஸ் பண்ணணுன்றதை விருப்பப்பட்டன்றதை சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஜே ஊசோவோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக டெலிவைஸ் ஆகாத மேட்சஸ்ன்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 30லேருந்து 40 மேட்சஸ் கிட்ட நான் வந்து ஜே ஊசோ கூட சண்டை போட்டேன். 1 செகண்ட் இதை வந்து ரெசல்மேனியாவில் வைக்கணுமான்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை நம்மளுடைய குந்தர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. குந்தர் சொன்னது 100% கரெக்ட் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக டெலிவைஸ்டு மேட்ச்னு பார்த்தாலே ஒரு 10 மேட்சஸ் கிட்ட WWE நடத்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஈவெண்ட்ஸ் அப்படி கால்குலேட் பண்ணால் கூட கிட்டத்தட்ட 30லேருந்து 40 மேட்சஸ் கிட்ட இவங்க 2 பேருமே சண்டை போட்டிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக அதை ரெசல்மேனியாவில் ஸ்டாக் பண்ணால் நல்லா இருக்குமான்றதை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அண்ட் ஆல்சோ ஜே ஊசோ கொரோனா சொல்லல குந்தர் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோட பாப்புலாரிட்டி அது மட்டும் இல்லாமல் ஃபேன் பேஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ணுறாரு. அது எல்லாத்தையும் அக்ரி பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த ரெசல்மேனியான்னு எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது தன்னோட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கூட தான் சண்டை பண்ணுன்ற மாதிரி விருப்பப்பட்டன்றதை குந்தர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மற்றபடி ஜே ஊசோ வேஸ்ட்ன்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸோ ஜே ஊசோ கூட ஒரு 30-40 மேட்சஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை ரெசல்மேனியாவில் வைக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது தான் நம்மளுடைய குந்தர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கைஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக ஃபின் பேலர் வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் பார்க்கலாம்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்படி இல்லை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசல்மேனியா 41ல் நம்மளுடைய ஃபின் பேலர் வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பிரான் பிரேக்கர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கான்டினென்டல் ஃபியூடோ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் WWE டெவலப் பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரியல. பட் இருந்தாலும் ரெசல் ஓட்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக இவங்க 2 பேருக்கான மேட்சப் ரெசல்மேனியா 41ல் நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்க்க வேண்டியது கோடி ரோட்ஸ் AEW விட்டு போனது தான் அவங்களுக்கான டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமர் பாபா டட்லே பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட பஸ்டட் ஓப்பன் ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வாலோடைய ஃபர்ஸ்ட் கிராக் இதுதான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AEW விட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நோட்டபுளான பாயிண்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சுல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான கிராக்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அங்கே ஆரம்பிச்சது தான் அங்கே ஒரு ட்ரெண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன்வேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா AEW போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஆரம்பிச்ச அடி தான் இப்போ வரைக்கும் கரண்டாக டவுன் ஃபாலை நோக்கி AEW போய்கிட்டு இருக்குன்றத பாபா டட்லே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அவர் சொன்ன ஒப்பீனியனை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சில ஒர்க்ஸ் நிறையவே போய்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.